இன்றைய காலத்துல பாலின வேறுபாடு இன்றி பலரும் புகைப்பிடித்து வருகின்றனர். இளைஞர்களிடையே இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் அதிகரிச்சுட்டு வருது. சோகம், வருத்தம், கோபம், வேலைப்பளு என எந்த சூழலுக்கும் புகைப்பிடிப்பதை பலரும் பழக்கமாக வச்சிருக்காங்க. புகையிலை பயன்பாடு உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் சேதப்படுத்துது. அத்துடன் உடலுக்கு பல நோய்களையும் ஏற்படுத்துது. புகையிலையில் 7000க்கும் மேற்பட்ட வேதிப்பொருட்களும் சேர்மங்களும் காணப்படுது. ஒரு முறை இந்த புகையிலையை நாம் உள்ளிழுக்கும் போது அதில் உள்ள அத்தனை வேதிப்பொருட்களும் உடனடியாக அவரது நுரையீரலை அடைகின்றன. இது ரத்தம், தோல் உட்பட உடலின் ஒவ்வொரு உறுப்புக்கும் நச்சு பொருட்களை கொண்டு செல்லுது. தோல் உடலின் பெரிய உறுப்பு. இது முக்கியமான அலர்ஜி நோய் எதிர்ப்பு செயல்முறைகளிடையே நடத்துகிறது. புகைப்பிடிப்பதால் ஏற்படும் வெளிப்படையான விளைவு தோலில் ஏற்படுவது. இதனால் முன்கூட்டியே சுருக்கம் ஏற்படுகிறது. முதுமைக்கும் இது தனிப்பட்ட ஆபத்து காரணி எனவும் புகைப்பிடிக்கும் அளவு ஆபத்து அதிகரிக்கும் எனவும் கண்டறியப்பட்டிருக்கு. புகையிலை புகையால் சேதமடைந்த தோல் பொதுவாக சாம்பல் நிறத்திலும் பொலி விழுந்ததாகவும் இருக்கும். 40களில் புகைப்பிடிப்பவர்களுக்கு 60களில் பிடிக்காதவர்களுக்கு இருக்கும் அதே முகச்சுருக்கம் இருக்கும் என கூறப்படுகிறது. புகைப்பிடிப்பதால் ஏற்படும் தோல் பாதிப்பு நம் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம், புகைப்பிடித்தல் தோலில் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் திறனை குறைக்குது. அது தோலில் உள்ள கொலோஜனை உடைத்து தோல் தொய்வடைய செய்வதற்கு பொறுப்பான மெட்டலோப்ரோட்டினேஸ் எனப்படும் நொதியின் உற்பத்தியை ஊக்குவிக்குது. கொலோஜன் சருமத்திற்கு மென்மை நிகழ்ச்சியை தரக்கூடிய ஒரு புரதம். இந்த கொலோஜன் குறையும் போது புகையிலை புகையின் எரிச்சலூட்டும் தன்மைக்கு எதிர்வினையாக கண்களை சுருக்குவதும், சிகரெட்டை பற்ற வைக்கும் பொழுது வாயை சுருக்குவதும், கண்களையும் வாயையும் சுற்றி சுருக்கங்களை ஏற்படுத்தக்கூடும். புகைப்பிடித்தல் சருமத்தின் மேற்பரப்பில் அருகிலுள்ள இரத்த நாளங்களை சுருக்குவதன் மூலம் சருமத்திற்கு பாயும் இரத்தத்தின் அளவும் குறையுது. இதனால் இரத்தத்தில் கொண்டு செல்லப்படும் ஆக்சிஜன் மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் சருமத்தில் இருந்து வற்றிவிடும். இந்த மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து புகைப்பிடிப்பவரின் முகம் என்று மருத்துவர் விவரிக்கும்படி ஆகுது. புகைப்பிடித்தல் காயம், தொற்று, காயம் பெரிதல், குணமடைதல் குறைபாடு மற்றும் அறுவை சிகிச்சைக்கு முன்னும் பின்னும் சிக்கல்கள் ஏற்படும் அபாயம் அதிகரித்தல் ஆகியவற்றுடன் தொடர்புடையது. மேலும் புகைப்பிடிப்பது ஒருவருக்கு சோரியாசிஸ் எனப்படும் அபாயத்தை அதிகரிப்பதுடன் அதன் அறிகுறிகளின் அபாயத்தையும் அதிகரிக்கலாம். புகைப்பிடித்தல் உடலின் முதுமையடையும் செயல்முறையை அதிகப்படுத்துவதோடு உடல் எடையை அதிகரிக்கச் செய்து அதிகம் புகைப்பிடிப்பது ஒருவரை 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலாக வயதாக்க கூடும் அப்படின்னு ஆய்வுல சொல்றாங்க. புகைப்பிடித்தல் நாளமில்லா அமைப்பில் தலையிடலாம். நாளமில்லா சுரப்பி என்பது உடலின் ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும் ஒரு சுரப்பி. இது புகைப்பிடிப்பவரின் இடுப்பு மேல் உடற்பகுதியை சுற்றி அதிக கொழுப்பும் இடுப்பை சுற்றி குறைவாகவும் சேமிக்கப்படுது. இதனால் புகைப்பிடிப்பவர்களுக்கு அதிக இடுப்பு விகிதம் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த அதிக இடுப்பு விகிதம் என்பது டைப் 2 நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்கள், இதய நோய், பித்தப்பை பிரச்சனைகள் மற்றும் மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட பல நோய்களின் அபாயத்தை அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு. புகைப்பிடித்தல் வாயின் புகையிலை பொருட்களை மெல்லுதல் வாய்வழி பகுதியில் தீங்கு விளைவிக்கும் எனவும், கரைபடிந்த பற்கள், செயற்கை பற்கள் தேவை, பல் ஈறு அழற்சி, பல் இழப்பு, காயம் மாறுவதில் குறைபாடு, சுவை உணர்வு குறைதல், வாய் துர்நாற்றம் ஏற்படும். மேலும் புகைப்பிடித்தலுக்கு தோல் புற்றுநோய்க்கும் இடையிலான தொடர்பு குறித்த சான்றுகள் இன்னும் வளர்ந்து வரும் நிலையில் தோலில் செதில் உயிரணு புற்றுநோய் உருவாவதற்கு புகைப்பிடித்தல் ஒரு முக்கிய ஆபத்து காரணி அப்படின்னு பல ஆய்வுகள்ல கூறப்பட்டிருக்கு.